பதில் சொல்லாமல் ஜெயித்துக் காட்டு. சிவன் காட்டும்படி. ஓம் நம சிவாயே. இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னை குறைத்து பேசுவார்கள். சிலர் உன்னை கேலி செய்வார்கள். சிலர் உன்னால் எதுவும் முடியாது என்று நினைப்பார்கள். முதலில் அது வலிக்கும். ஏனெனில் நாம் நல்ல மனதுடன் இருப்போம். யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டோம். ஆனால் அதற்கு பதிலாக கிடைப்பது அவமதிப்பு. அந்த நேரத்தில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். தங்களை நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் கோபப்படுகிறார்கள். ஆனால் சிவபெருமான் நமக்கு கற்றுத் தருவது வேறு. ஒவ்வொரு கல்லுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நீ உன் பாதையை மறந்து விடுவாய். சிவனை பாருங்கள். அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். அவரை இகழ்ந்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர் யாரிடமும் தன்னை நிரூபிக்க ஓடவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் காலம் உலகத்தையே அவர் முன் தலை வணங்க வைத்தது. அதுதான் உண்மையான சக்தி. இன்று உலகம் அதிகமாக பேசும் மனிதர்களை கவனிக்கலாம். ஆனால் காலம் மதிப்பது அமைதியாக சாதித்த மனிதர்களைத்தான். நினைவில் வை, எல்லோரிடமும் உன்னை விளக்க வேண்டிய அவசியமில்லை. சில மனிதர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொள்வார்கள். நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சிலரின் கண்களில் நீ தவறானவனாகத்தான் இருப்பாய். அதற்காக உன் மன அமைதியை இழக்காதே. சிவபெருமான் கண்களை மூடி தியானிக்கிறார். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வெளியில் இருக்கும் சத்தத்தை விட உள்ளிருக்கும் சக்தியில் கவனம் வை. இன்று உன்னை கேலி செய்யும் மனிதர்கள் நாளை உன் முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். அதற்காக உன் நேரத்தை வாக்குவாதத்தில் வீணாக்காதே. அமைதியாக உழை. அமைதியாக வளர்ந்து காட்டு. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும். அது தினமும் நான் மரமாகப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காது. ஆனால் சரியான நேரத்தில் அதே விதை பெரிய மரமாக மாறுகிறது. அதேபோல் உன் உழைப்பும் இருக்கட்டும். இன்று யாராவது உன்னை குறைத்து பேசினால் அதை மனதில் வைத்து உடைந்து போகாதே. சில மனிதர்கள் உன் பலத்தை பார்க்க முடியாமல் பேசுவார்கள். சிலர் தங்களுடைய தோல்வியின் கோபத்தை உன்னிடம் காட்டுவார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உண்மையான வெற்றி வாக்குவாதத்தில் ஜெயிப்பது அல்ல. உன்னை சந்தேகித்த மனிதர்கள் முன்னால் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி. சிவன் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி. அமைதியாக இருக்கும் மனிதனை உலகம் முதலில் தவறாக புரிந்து கொள்வோம். ஆனால் ஒரு நாள் அதே உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும். ஆகையால் யார் என்ன சொன்னாலும் உன் இலக்கை மறந்துவிடாதே. பதில் சொல்ல நேரம் செலவிடாதே. அந்த நேரத்தை உன்னை உருவாக்க பயன்படுத்திக்கொள். ஒரு நாள் உன் வாழ்க்கைதான் உனக்கு பதிலாக பேசும். அப்போது வார்த்தைகள் தேவையில்லை. சிவன் வழியில் நடக்கும் மனிதர்கள் சத்தமாக அல்ல, அமைதியாக ஜெயிப்பார்கள். ஓம் நம சிவாயே.